அனைவருக்கும் அன்பான வணக்கம். கோவிலில் நாம் வேண்டக்கூடிய இடம் எது? எந்த இடத்துல நம்ம கோவில்ல நம்முடைய பிரார்த்தனையை தெரிவிக்கணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு கோயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோவில்ல எல்லா இடத்திலேயும் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதே தவறு. விழுந்து கும்புறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, பிரார்த்தனையை சொல்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நன்றி தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கொட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது. அது என்ன இடம் அப்படிங்கிறத முறையாக தெரிந்து கொண்டு நம்முடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது 100% அந்த வழிபாடு பலனுள்ள வழிபாடாக மாறும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் ஆன்மீகம் பற்றின பல சிறப்பு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ஒரு விநாயகர் சன்னதி வருது, ஒரு சிவன் கோவில்னு வச்சுக்கோங்க. அந்த விநாயகர்கிட்ட போய் இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும்னு ஒரு லிஸ்ட்டு வாசிப்போம். அடுத்து நேராக முருகன் சன்னதி, அப்புறமா அம்பாள் கிட்ட போய், நந்தி கிட்ட போய், சிவன் கிட்ட போய் எல்லார்கிட்டையும் இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இது ஒரு பழக்கம். சிலர் எதுவுமே வேண்டாமல் கும்பிடுவாங்க. அது அவர்களினுடைய பக்குவப்பட்ட மனதின் வெளிப்பாடு. கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எது வேணாலும் கடவுள்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்பதற்குன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலினுடைய கொடிமரம். அப்போ சன்னிதானத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கோவிலினுடைய எந்த கருவறையாக இருந்தாலும், அது மூலஸ்தானத்தில் இருக்கிற பிரதான தெய்வத்தினுடைய கருவறையாக இருந்தாலும், அல்லது விநாயகராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், பிற தெய்வங்களாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். என்னம்மா நன்றி சொல்கிறது அப்படின்னா, அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்குண்டான அனைத்து விஷயங்களும் அந்த தெய்வீக அருளால் நமக்கு கிடைக்கிறது. மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல நமக்கு சொல்வார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவரை வணங்குவதற்கு கூட அவர் அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம்னு போது அன்றாடம் நம்ம வாழ்கிறோமே. ராத்திரி தூங்குகிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், எதை நம்பி தூங்கணும், எப்படி எந்திரிச்சோம் தெரியாது. அங்கேயும் இறையருள் தான் நம்மை காப்பாற்றியது. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு அரணாக இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற இடம்தான் அந்த சன்னதி. ஆக சன்னதிக்கு போனீங்கன்னா இறைவரை கண்ணார காணுங்கள். போன உடனே கண்ணை மூடிக்கக்கூடாது. நல்லா கண்ணை திறந்து கடவுளுடைய அலங்காரத்தை பார்த்து ரசித்து, கடவுளுக்கும் நமக்கும் அங்கே ஒரு சொல்ல முடியாத ஒரு பந்தம் ஒன்று இருக்குது. எத்தனை தான் நான் வாய் வார்த்தையினால் அதை விளக்கி சொன்னாலும் அது அந்த இடத்துல நின்று அனுபவிக்கின்ற விதம் அப்படிங்கிறது வேறு. அந்த இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள், அங்கே ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை உங்களுடைய உடலுக்குள்ள நல்ல முழுமையாக வாங்கணும். நல்ல மனமுழுக்க அந்த இறைவனுடைய அற்புதமான திருவுருவத்தை கண்ணார கண்டு நிரப்பி கொண்டு அவருக்கு உள்ளன்போடு நன்றி சொல்லுங்க. கடவுளே, எத்தனையோ ஜீவராசிகள், எவ்வளவோ உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு, என்ன உன் சன்னதி முன்னாடி நிற்க வச்சிருக்கிறியே, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தியே அப்படின்னு இறைவனுக்கு அதுக்கு நன்றி சொல்லலாம். மானுட பிறவி எடுத்ததற்கு நன்றி சொல்லலாம். ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதுக்கு நன்றி சொல்லலாம். இதையெல்லாம் சுவாமியை கண்ணார பார்த்து அப்படியே அழுக வருதா, பரவாயில்ல, அழுது அவர் அப்படியே உள்ளன்போடு ரசித்து, என்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் ஒரு நண்பனை பார்த்த உடனே எப்படி கொட்டி தீக்கிறோமோ அதுபோல சுவாமி கிட்ட நன்றியை தெரிவித்து விட்டு வரக்கூடிய இடம்தான் சன்னிதானம். அந்த சன்னிதானத்தில் கருவறையில் உங்களுடைய அந்த வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டு அப்படியே கோவில் எல்லாம் சுற்றி முடிச்சு வந்தீங்கன்னா அங்கே கொடிமரம் இருக்கும். ஒரு ஆலயத்தினுடைய மிக பிரதானமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரம் தான். மனுஷன் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னா முதுகுதண்டு. அந்த முதுகுதண்டு போலத்தான் அங்கே ஆலயம். யோக அமைப்பில் நம்முடைய உடலையும் ஆலயத்தையும் ஒன்றாக நீங்கள் பார்க்கலாம். யோக சாஸ்திரத்திலே மேலே ஏறக்கூடிய நாசிக்காற்றை எப்படி சொல்லுவாங்க, அந்த குண்டலி யோகம் போது பார்த்தீங்களா, அது நேராக போகாது, சுழுமுனையில் அப்படி வளைந்து 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 போகும். இடகலை பிங்கலை அப்படி நடுநாடி வழியாக வளைந்து போகக்கூடியது அப்படிங்கிறது யோகத்தினுடைய அமைப்பு. இங்கே கோவிலை நீங்கள் கொடிமரம் ஏற்றும் போது பாருங்கள், நேராக ஏற்ற மாட்டாங்க, வளைச்சு 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 தான் நமக்கு மேலே ஏற்றுவாங்க. ஆக யோக சாஸ்திரத்தின் அமைப்பும் கோயில் கொடிமரத்தின் அமைப்பும் ஒன்று. அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்கள் வந்து நின்று முன்னால் பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்காக? உயிர்களை பலியிடுவதற்காகலாம் கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கிற கோபம், ஆசை, பகை, கட்டது எவ்வளவோ இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று அங்கே பலியிட்டு விட்டு கடவுள்கிட்ட நாம் என்ன பிரார்த்தனை வைக்க வந்தோமோ அதை கேளுங்க.
கடவுளே, இந்த விஷயத்தை நான் விட்டுடுறேன், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இதை நீ நடத்தி கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் எதுன்னா கொடிமரம். கொடிமரத்துக்கிட்ட நின்று, பல பேர் அதை கண்டுக்கிறதே கிடையாது, அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று உள்ளன்போடு கடவுளை நல்ல கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி, கொடிமரத்துக்கிட்ட கண்ணை மூடி வணங்கலாம். கண்ணை மூடி உள்ள சன்னிதானத்தில் பார்த்து அந்த கடவுளை அப்படி முன்னாடி கொண்டு வந்து, என் மனசில் ரொம்ப ஆசை இருக்குது, அதை அப்படியே குறைச்சி அளவான ஆசையாக மாற்றுவதற்கு நீ அருள் பண்ணு, எனக்கு இன்னது தேவை இருக்குது, அந்த தேவையை நீ பூர்த்தி பண்ணு, உன் அருள் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, அது உண்மைதானே அப்படின்றத கடவுள்கிட்ட காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? சாஷ்டாங்கமாக உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு விழுந்து வழிபாடு பண்ண. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு வேற வழி கிடையாது, எனக்கு இதை நீ நிறைவேற்றித்தான் ஆகணும், எனக்கு இதை நீ கொடுத்தே தான் ஆகணும். ஒரு குழந்தை வேணும்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடிமரத்துக்கிட்ட நின்று வேண்டிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்புறது எதுக்காக? சரணாகதியை காட்டுறதுக்கு தானே. நான் உன்னையே கதீன்னு நம்பிட்டேன், இதோ பார் நான் உன்னை சரணடைந்து விட்டேன், என் பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட உள்ளமுருகி பிரார்த்தனை பண்ணி, பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரமும் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா கொடிமரம் தான். அதனால் அந்த கொடிமரத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பாருங்க, நிச்சயமாக அது நிறைவேறும். 100% அவைகள் நிறைவேறும். இப்போ கொடிமரம் இல்லாத கோவில் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு இவ்வளவு நேரம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதற்கும் நான் பதில் சொல்லிடுறேன். பெரிய கோவில்களாக இருந்தால் கொடிமரம் இருக்கும். சின்ன கோவில்களாக இருக்குது அப்படின்னா சுவாமிக்கு முன்னாடியே பலிபீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாத கோவிலே இருக்காது. ரொம்ப சின்னதாக ஒரு பலிபீடம் வச்சு வாகனம், என்ன வாகனமோ அந்த வாகனம் வச்சுருப்பாங்க. அந்த பலிபீடத்துக்கிட்ட நின்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இல்லை நம்ம போகிற சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் பலிபீடம் கூட இருக்காதே அப்படின்னா அந்த பிள்ளையாருக்கு முன்னாடியே நின்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். கொடிமரம் இருக்கிற கோவிலில் இந்த மாதிரியும், கொடிமரம் இல்லாத கோவில்களில் இந்த மாதிரியும் உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா கோவிலுக்கு போகிறோம், எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாமே, அது எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.